என்ன முக்கிய செய்தி? வெளிநாடு சென்ற ஒரு தம்பி பட்டப்படிப்பு முடித்து தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். புறப்படுங்கள் இப்பொழுது. அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு மண்ண போட்டு ஒரு 6 நடிக்கத்தானே சொன்னேன். கட்டி பிடிக்கிறேன் நீ அவனை வந்து கட்டி பிடிக்கிறான். விடமாட்டேன் பண்ண யாருகிறேன். என்ன செய்யறாவா? என்ன செய்யறாவா? என்ன செய்யறாவா? வரவில்லையா? சீக்கிரமா வந்துடலாம். உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சம்மதம் இல்லை. அந்த அளவுக்கு செய்ய மாட்டான். பாய் பாய் டாடா. தொட்டால் அப்படி தோற்ற மாதிரி இருக்குது. இப்போது உன்னை நான் சொல்கிறேன். அடித்து விட்டேன் கோபமா. அது மட்டுமல்ல உனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். மோசமான பையன், படித்தவன், பண்புள்ளவன், எல்லா விஷயம் தெரிந்தவன். அவனை விடக்கூடாது. ஜாக்கிரதை. ஒரு கை பார்க்க வேண்டாம். புறப்படுகிறேன். என்று என் தம்பி வருவதாக செய்தி இதுவரைக்கும் காணவில்லையே. அமர்ந்து பார்க்கலாம். தம்பி என்றுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. அயல் நாடு சென்றாய். அனைத்து பட்ட படிப்பு முடிந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தம்பி கல்லூரியில் உடைய தம்பிதான் முதல் மாணவன். மகிழ்ச்சி. தாய் தந்தை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இருவரும் காசி யாத்திரை சென்றிருக்கிறார்கள். இந்த சத்தியவாதத்துக்கு மனதாக அந்த கண்ணுள்ள காட்சியை பார்க்க முடியவில்லை. மனம் வேதனையா இருக்கிறது. ஆமா நம்முடைய அழகான செலவு இருக்கிறது. அம்மா யாரும் கொண்டாடலங்க. நான் தான் 1050 ரூபாய் கட்டி இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. இந்த தங்க சிலைதானடா என் மனைவி கச்சலையடா. நம்ம கூட அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க மட்டும் பண்றாங்க. திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? நம்ம மேல கோபம். நீங்க மன்னனாக காட்சி தான் பார்க்க முடியல. கல்யாண காட்சியாவது பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டா. முதல் ராத்திரி நடக்கிறதெல்லாம் போட்டோ முதல் ராத்திரி போட்டோ. என்னடா சொல்ற? என்னடா என்னடா என்னடா
அண்ணா இப்ப அழகு தேவதை அண்ணியாக இருக்க போற ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். அது என்ன வாழ்த்துங்க அண்ணி, வாழ்த்துங்க அண்ணி. அந்த அங்காளவ பிடித்தலே கூத்தாடர் பிடித்தலே மாத்தா பிடித்தலே கை போடணும். கை போடணுமா? சொல்லுங்க அண்ணி. அவளுக்கு தெரியும். அடக்கும் குடும்பத்தில் குத்து விளக்குடா. குத்து விளக்குடா என்றுமே யாருமே கிடையாது. கைப்படாத தங்கமடா என் மனைவி. அன்னி கண்ணகியின் மறு உருவா அன்னைக்கு அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளை ஏமாந்தீங்க. இந்த ஓரிக்கை ஆயிரத்தில் ஒருவலடா என் மனைவி. அந்த 1000 பேர் என்ன டாபரும் மாமாவாகிட்டால் கை வச்ச பொறுப்பால் அடிப்பாரு. எதையா எங்க பலமான ஏமாந்துருக்குற தாய் தந்தை நாம் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று காட்சி யாத்திரை சென்று விட்டாங்க. நம்முடைய ஒரே தங்கை தங்கை முத்தழகி உன் தலைமையில தான் போய் அந்த மாயாக்கா போயிட்டு முன்னாலே ஏறிட்டாரு. அது என் மாரியாக்கா எதிர்காவல் போல விட்டு ஆட்டம் என்னடா கேட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல ஆடலாம். தங்கச்சி எங்க என்னக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. ஐயோ மைத்தனரே இருக்கல்ல ஐயோ அவனை 500 ரூபாய்க்கு கையில 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். போயிட்டு என்னடி நடந்தது? இந்த பையன் இப்படி ஓடிட்டாப்பா. அந்த என்ன கூட்டு போனா நான் அங்க வந்துக்கிறேன். புது இனத்தை உருவாக்குறோம். உண்மையா? எப்படியா தலைக்காரி மந்திரம் இந்த தர்ம பத்தினி அனைத்து நான் இந்த கம்பெனில நினைக்க மாட்டேன். உண்மைதானா சொல்றது அனைத்துமே இந்த பாவி மீது சத்தியமா உண்மைப்பா. டாபர் மாமா சாவாச்சு. ஐயோ இது யாரு பத்த பிள்ளையோ வரவங்க பொருளா சத்தியம் பண்றாங்களே. இந்த ஓரிக்கு ஆட்ட பூசி வீட்டுக்கு போனவனே உயிரா இருக்குமோ செத்து நான் செத்துறேன்டா. 45,000 வாங்கி நீங்களே பம்பு
ஒரே தங்கி ஒரு தங்கி நடந்து பருபாவி தவறு செய்து விட்டாளடா. அதனால அவளை நாட்டை விட்டு ஓடி விட்டாள். இருந்தாலும் என் தம்பி நீ வந்து விட்டா இனிமேல் எனக்கு கவலை கிடையாதுடா. அந்த படுபாவை நினைக்காதீங்க. கூடிய அன்பு தம்பி நான் இருக்கேன். நான் பேசிக் கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நேரத்தில் குடிமக்கள் வந்த போல தெரிந்தவர்கள் அப்படியா? இப்ப காணுக்கு செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும். தாமதமாகி விட்டது. நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். வெற்றியோடு வாருங்கண்ணா. நான் போயிட்டு வந்து செல்லாம். சீக்கிரமா டாட்டா. போடா பாடியா போடா. குடிகார குடும்பம் பழகுது. அம்மா போதும் வாழ போகுது. சூரிய வந்து வளர்த்தா அண்ணி நின்னுகளே ஊத்துறாங்க. உப்பு கைங்க வாழ அருமையான சாப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு சுவையான உணவை என் வாழ எல்லாத்தையும் சரி உண்ட மயக்க சொன்ன கொண்டு நான் போய் சந்தேகம் வந்து கொடிய நோய் அதை உடனே நிறுத்தி செய்யணும். சொல்லுங்க தெரியுமா மைத்துனரே, நம்முடைய அன்பனில் ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது உடனே சவாரி செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி? இந்த தம்பி தானே சவாரி செய்யறாரு. கேட்டியாடா? தம்பி நான் ஏறுவேன். அண்ணன் யார குதிரையா? ஏறுவேன்டா. ஐயோ உனக்கு ஐடியா எனக்கு உரிமை இருக்கு. நான் ஏறுவேன். அண்ணன் யார குதிரையா? ஏறுவேன். எச்சலாம் சவரா என் ரெண்டு குண்டு என் போனா என் கொழா ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். எச்சலாம் என் புளியா போட்ட அதே அவனோட சேராதீங்க. குழந்தை பாவை இரண்டாவது கேள்வி. நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் பிறகு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டு தம்பி நான் சாப்பிடுவேன். அது எச்ச தட்டு. சின்ன வயசுல நானுடைய அண்ணனும் ஒரே தட்டுல உணவு அருந்துவது வழக்கம். சின்ன வயசுல இருந்தா பாசம். ஐயோ கைவாத கூட ஐயா ஒரு மாதிரியா கேட்ட எச்ச தட்டது. இதாண்டி வெளிநாட்டு படிப்பு. இந்த இருக்கிற பசங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டு இங்கிலீஷ் படம் எல்லாம் பாக்குறியா? வேன்ல மட்டும் பாத்துட்டு வந்தேன். தூங்கிட்டாங்க. நீ மட்டும் ஜாக்கி சான் படம் எப்பா தப்பா நினைக்காத. வெளிநாட்டுல படிச்சேன். காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு இப்ப முழாண்டு பரீட்சை வைக்க. இந்த பரீட்சையில பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் ஈசன் துறோ கிளாஸ். அடுத்த கேள்வி சொல்லுங்க. நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சர மெத்தை. ஆமா பஞ்சர மெத்தை. கணவன மனைவியும் ஓய்வெடுக்கும் மந்திரங்க அறை. ஆமா இது எங்க வீட்டுல கணவன மனைவி பாத்ரூம்ல தான் ஓய்வு எடுக்கிறாங்க. பசங்க அதிகமாயிட்டு. சொல்லுங்க நீ. அந்த பஞ்சு மெத்துல இப்பொழுது நானும் கொஞ்சம் தான் படுத்து உறங்குறோம். உண்மைதானே? அன்னைக்கு காரணம் போயிட்டாரு. காரணம் போயிருக்காரு. ஒருவேளை பொண்ணு அங்கே யாண்டா 1000 மாதிரி பார்த்து வாயா. அம்மா காட்டியா? அம்மா காட்டில நல்ல பாப்பா. பயமா இருக்குதா? பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. வார்த்தைகள் நாகா
பாடு பாடு. ஐயோ, ஏய், உடைய வார்த்தையில ஏதோ சூட்சுமம் அடங்கி இருக்குது. ஒண்ணும் இல்லப்பா. பயமா இருக்குது. அண்ணனும் வெளியே போட்டாரு. அன்னைக்கு வெளியே எடுத்துட்டு என்ன பண்றது? ஐயோ, நானும் இதே மாதிரி நின்று கிடக்குறேன். நீதான் அடே, என்னடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒன்ன செத்துட்டா. ஐயோ, குத்துறாமா, வாயில குத்துறான். குத்துறதுக்கு ஆளு மூத்திர பெற்று அடே, என்னடி சொல்றீங்க? நான்தான் யார் யார் எத்துறாங்க ஐயோ, பயமா இருக்குது. வாடா காசம் ஐயோ, அண்ணே. காசம் பாருப்பா சும்மா தானே நான் கூட 1500 ரூபாய் கட்சி ஏமாத்து இருந்தாலும் ஒன்னு ஒரு கையை பாடுறேன். வேலைக்கு ஆக மாட்டேன். நல்ல பொறுத்து இருந்தா தானே சப்பம் மெரிக்கிறேன். கிடையாது, பயப்படாத அண்ணன் அடுக்க எனக்கு தெரியாதா கண்ணு. அடே, சொல்லுங்க நீ. ஒன்ன செத்துட்டா. இன்னொருத்தன்டா பெரிய ஆளு அப்படி. போய் எங்கன்னா தலையில பேசிக்கிட்டு போடி ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வரேன். இங்க பாருங்க. எப்போது அப்பனை பார்த்தேனோ அண்ணன் யார வெள்ள முதிரில யார அண்ணன் சாத்த தட்டுல சாப்பிடுற அண்ணன் சத்தா கூட அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம். மற்றவர்கள் யாரு பெற்றெடுத்த பிள்ளையாரு பாதிக்கணும். எப்படியா அவன் வேலைக்கு ஆக மாட்டான். உள்ளக்கிற பூனை கலந்து ஆமா மைத்துனரே மூத்த தரவட முடியதா பாவி, பயமதிக்கு நச்சு பாம்பே. நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயித்துல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுற சொடி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா? ஏய், நாய் வெயில் எடுத்து சுத்துறான். வார்த்தை வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? போறாப்பாலே அம்மா 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 அம்மான்றே பாலா பிச்சை குடிக்க நினைச்சனால வராது. இல்ல இது முட்டி பேசனா என்னடா ஏய், இது எப்படி பண்ண நாடு? சத்திய தவறாத ஆட்சி புரிந்த சத்தியவரி நாடு. உன்னுடைய தந்தை சத்தியசிரமன் ஆண்ட இந்த பொன்னாட்டில் இந்த நாட்டு அரண்மனையில் மகாராஜா வாக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதா? இப்போது சாலமோன் பாப்பா என் மேல பேசாதன்னு என்னோட அண்ணனிடம் எடுத்து கூறி, ஏய், உங்க இருவரையும் நீக்கணும்.
ராஜா நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயக திரும்பிருக்கீங்க. அதனால அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா அங்க என்ன வேணாலும் நடந்துக்கலாம். நாளை விஜயாவும் ஒன்னு சோதித்து பார்த்தோம். அவங்க டெஸ்ட் பண்ணப்பா வெளிநாட்டுல போறேன். ஆமாப்பா நாங்க வீட்டுல டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். வீட்லயே பண்றீங்களா? பிளட் டெஸ்ட், எவரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். ஆமா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். ஏய் என்னத்தை மோஷனை அயல்நாடு சென்னை ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பயந்த கல்லூரி பயந்தேனே நான் நல்லவனாக வாழ்கிறேனா கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிற பரிசோதனை செய்கிறான். அது உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்ற போடி என்ற வசமாரி போயிட்டு மன்னித்து நம்ம நாயா எல்லாரும் அது மட்டும் நடக்குது. வாடி போடி தெய்வத்தை அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. அது என்ன படிப்பு நல்லா இருக்கு. அம்மா எதனா கூட நான் நாட்டு மகாராணி இங்க நடந்த விஷயத்தை தெரிஞ்ச தவறு. ஐயா அதனால இங்க நடந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்து அடே என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்ட மாட்டாங்க. அண்ணியாக வாக்குப்பாட்ட நீங்க இந்த சத்தியம் பிறந்து வந்தோம் அதுக்கு அன்பாக